நிறைய நேரம் இருந்திருக்கிறேன், ஆனால் நேரம் போனதே தெரியல. நாங்கள் முந்தைய யாரும் பெரிய அண்ணாக்கள் வந்து அவையில கொண்டாக்கண்டு பட்டத்தை கட்டி ஏற்றுவோம். கொடி படம் நல்லா இருக்கு பார்க்க. ஆளுக்கு பட்டம் ஏற்ற தெரியா? சரி, ஆளுக்கு ஏற்ற தெரியும். பட்டம் கட்டி கொடுக்குறாங்களே, எதிர்காலத்துல பட்டதாரியா தான் மாறவே. விடுங்க தாடா, கொஞ்சம் தாடா. எனக்கே பட்டம் ஏதோன்னு உலகராக்கடாப்பா. வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் நண்பன் தர்சனாமூர்த்தி பவனீசன். ஈழத்துல யாழ்ப்பாண மாவட்டத்தில் இருக்கிற உரும்பிராய் தெற்கினுடைய ஒரு பகுதியை நேற்றைய நாளில் பார்த்துருப்பீங்கள். இன்றைய நாளில் இரண்டாவது பகுதி. இந்த காணொளியில் சின்ன தம்பியாக்களோட பொழுதுபோக்கு இருக்கிற உண்மையிலேயே அந்த பொழுது சொல்ல முடியாதது. ஏனென்னா அந்த பொழுதை போக்கினதுக்கு பிறகுதான் இந்த முன்னோட்டத்தையே பதிவு செய்கிறேன். எனவே அந்த தம்பியாக்களோட எங்களுடைய பொழுது கழிந்த விதத்தையும் உரும்பிராய் தெற்கினுடைய எஞ்சிய பகுதியையும் இந்த காணொளியில் பார்க்க போகிறீங்கள். முழுமையாக பார்த்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். இதுவரை பவனீசன் என்ற இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் இருக்கிற மணிபத்தன் பெல் ஐக்கானை அழுத்தி இணைந்திருங்களை பற்றி தான் நான் போடுற ஒவ்வொரு காணொலியும் உங்களை வந்து சேரும். தொடர்ச்சியாக காணொலியை பார்க்கலாம். குறிப்பாக உரும்பிராய் தெற்கு எங்கே இருக்குன்னு பார்க்கணும்னா நேற்றைய காணொலியை போய் பாருங்க. என்ன செய்கிறீங்க? பட்டமா பார்க்கலாமா வந்து? இப்போ 2 தம்பியாக்களை கண்டனாங்கள். அந்த தம்பியாக்கள் பட்டம் ஏற்றுறதை பார்க்க உங்களுக்கு பழைய நினைவுகள் எல்லாம் வந்து போகுது. நாங்கள் சின்னல உங்களை மாதிரி தான். தம்பிக்கு என்ன பேர்? தம்பிக்கு என்ன பேர்? என்ன பட்டம் கட்டுறீங்க? 6. அங்க காட்டுங்க போவோம் என்னண்டு. ஏன் பெரிய பட்டமா கட்டி ஏத்து இல்லையா? இல்ல, நாங்களே ஈக்கில தானே கட்டி ஏத்துனாங்க. தென்னை ஈக்கில ஒரு பெரிய ஏக்கு எடுத்துக்கொண்டு வரீங்களா? டக்காண்டு காட்டி தரணும் உங்களுக்கு பட்டம். நல்ல பட்டம் எடுத்துக்கொண்டு ஓடியா ஓடியோ 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 வேலையா இல்லையா? ஐக்கு ஓடி வரும் என்ன? பெரிய சொப்பின்னு எடுத்து கொண்டு வாங்க பையன். ஏன் கூப்பிடுறீங்க? ஆள் வர மாட்டுது போல என்ன? சரி, எழுமி நில்லுங்க. இதுல கொழுவோமே. கொலைனா தான் நீங்க கதைக்கிற விளங்கும். பாருங்க, தம்பியாகல பட்டம் வந்து எனக்கு பிடிக்கல. நான் நினைச்சேன் நல்ல வடிவா கட்டி கொண்டு இருப்பீங்களாண்டு. எவ்வளவு காலம் பட்டம் ஏத்துனீங்க? ஒரு நாளா? எத்தனையாம் ஆண்டு படிக்கிறீங்க? எந்த பள்ளிக்கூடம்? இது ஏறுது இல்லை. நான் இப்ப பேர் தம்பியாகல பட்டம் கட்டி தரப்பேன். இதாக இப்படி ஆகுப்போமே. இதை வச்சிருங்க. ஆளை கூப்பிடுங்க. வாடா வாடா, பயப்படாத வாடா. சொல்லு சொல்லு. காஷ்பின் வாங்கோ. ஆள் பயப்படுறேன். சொல்லு. நான் சொல்லாத ஆள் இல்லைன்னு சொல்லு சொல்லு. இவங்க பயப்படுறாங்க எனக்கு. நாங்கள் முந்தைய யாரும் பெரிய அண்ணாக்கள் வந்து அவையில கொண்டாக்கண்டு பட்டத்தை கட்டி ஏற்றுவோம். ஒரு சின்ன தம்பி. சரி, கொண்டு வாங்க. சரியா, இந்த அளவுல காட்டி தரேன் தான். 4 தானே கிடக்கு. 6 மூலையா? இது அப்படிங்க பார்க்கணுமே. என்ன காட்டுறேன் நீங்க இப்படி முதல்ல எடுத்து போட்டு வழியா பார்த்தா தான் காட்டலாமே. நீ இப்படி சுத்தி போட்டு சுத்தி போட்டு இப்படி எடுக்கணும். இப்படி எடுத்து போட்டு அடுத்த ஏக்கதாங்க. சின்ன ஏக்கதாங்க, மெல்லிய ஏக்கதாங்க. இதுதான். என்ன விட போறீங்க? தொடுத்தல் விடையில ஒன்ன காண்டிட்டு இன்னொன்ன முடிச்சு கொட்ட கூடாது. சரியோ? இது மணிக்கூடு பட்டம். நாங்க மணிக்கூடு பட்டம் தான் காட்டி கேத்துறோம் அந்த காலத்துல. அப்பா அவரு அப்பா அதை கழட்ட கூட. தம்பி கொலை கொண்டு நீ வேறு கொழு. சரிதானே பட்டம்? சரிதானே? இதுக்கு அப்புறம் எதுவும் வேணுமோ? இல்ல. இன்னொரு ஈக்கு தாரீங்களா? சின்ன ஈ கொண்டு
தம்பி கொண்டு ஓடி. சின்ன இது என்னன்றா வச்சு கட்டுறது இதுல கீழே கட்டுறது இப்படி கட்டுறது இல்லையா? நாங்கள் அப்படி சரி நீ உங்களுக்கு ஏற்ற மாதிரி நான் கட்டித்தாருனே தம்பி. நான் வடிவாக கட்டித்தாரேன்னு சொல்லி அவர் ஈக்கெடுத்து தெரியல. நான் ஒன்றும் செய்யலாது. எனக்கே பட்டம் ஏதோன்னு உலகடாப்பா ஏறுமோ. ஓ வாடி உங்க ஆளு என்னது? அவங்க ஆளோட சீலாடை இந்த பத்திரம் ஆமா ஏண்டா சரியா பைய கொண்டா பைய கிளியுங்க வடிவா கிளியுங்க. அவர்தான் முறிச்சு விட்டா அது நான் தான் முறிஞ்சேன். பிசுங்கானாலதான் மட்டும் வா கல் ஒண்ணும் இல்லை பை இஞ்சனா இஞ்சனா என்ன இது இப்படி பிரிச்சு வடிவா அதால பிரியுங்க. அதை பிரிஞ்சுங்க அதை பிரிங்க பாருங்க. எங்கண்ட பட்டமேத்தைக்கு கத்தி இதுதான். நாங்களும் அப்படி தான்டா தம்பி. அந்த காலத்துலடா எங்களுக்கு பல்லே கத்தி மாறியடா. நூல் வெட்டுறது பல்லாதான். நாங்களும் அப்படிதான். நான் ஏற்றி தரதில்ல நீங்க ஏற்றுவீங்களோ? நீங்க ஏற்றி தர முடியுங்களா? இதுதான் சரியா. ஆளுக்கு பட்டம் ஏற்ற தெரியா? அடிச்சானுண்டு நான் எத்தனை பட்டம் ஏற்றி. சரி ஆளுக்கு ஏற்ற தெரியா? அவன் சொல்றான் ஏற்ற தெரியான்னு உன்னோட. அவன் என்னோட தெரியும். அவனுக்கு ஏற்ற தெரியாதான்? அவனுக்கு ஏற்ற தெரியும் தெரியாதான்? இவருக்கு ஏற்ற தெரியுமா? இவருக்கு ஏற்ற தெரியும். இவன் பட்டத்தை படல் பட்டம் ஏற்றுனீங்களா? படல ஐயோன் இந்த வரட்டாங்க மசி அம்மா வரட்டா ஓடும் 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 ஓடும். நீங்கள் தாங்க பையன் தாங்க பையன் நேரம் போட்டுது தம்பி. என்ன தம்பி நீங்கள் உம்மட்டையும் பட்டம் கட்டி நாங்கள் ஏற்றி அறுத்து கொண்டும் போயிருக்கோம் உம்மட்டையும். யாராவது உங்க அண்ணாவா? சரி இப்படித்தானே இதுன்றது. என்னது அது உடைஞ்சுவோம். தம்பி தம்பியாக ஷர்ட்டை விடக்கூடாது. என்னதால இப்போ இதை வெட்டுறது? கொண்டாங்க 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 கொண்டாங்க. இது என்னன்றா வெட்டுறது தால இப்படியோ? சரிதான் நான் செய்யறது. என் பிள்ளை என்ன சொல்லணுமே? ஓங்கடா கூறு இல்லையா? இதே நூலால் சுத்தி கட்டும். முன் வேண்டாம் முன் வேண்டாம் சத்தம் எதுலடா நீங்க எனக்கு வடிவா கத்தியெல்லாம் கொண்டு தந்துருந்தீங்கன்னா நல்ல பட்டம் காட்டி தந்துருப்பேன். நாங்கள் விசுங்கானா எல்லாம் பட்டுருங்க. ஆயிட்ட ஃபோன் போன தாடா தாடாடி அடிதான் தருவேன். பட்டத்துக்கு வால் 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 நேரம் போடுது பாலை தந்துருவாங்க. நான் பெரிய பெரிய வாழா கிடைக்கும். தம்பி கொடுங்கடா பாவம். உண்ட நூலா எப்ப பாத்தியா? அவன் நூல் எடுத்து வச்சுக்கொண்டு நீங்க அவனை பட்டம் கட்டி தர நூல் பண்ணவே அப்பேன் பேருந்து ஏமாத்துறீங்க தம்பி குட்டிய. என்ன பேர் என்ன பேர் சொன்னீங்க? நல்ல படியும் தம்பி. இந்த பேரே நல்ல பெயரா கிடாது. அடுத்த நூல் அடுத்த அடுத்த நூல் டேய் அடிக்க கூடாது தம்பி.
ஆ ஓ ஒரு ஈக்கு தாங்க ஒரு ஈக்கு தரட்டான் இப்போ ஒன்று சின்ன கொடுத்தா நீங்கள் சின்ன சின்ன தாடி தான் சரி இன்றைக்கு பட்டம் பாருங்க பறக்க போத ஏறாடி என்ன செய்யறது ஏறாடி என்ன மதிக்க மாட்டீங்களா என்ன நீங்கள் ஒரு மெந்த பட்டம் பால கொண்டாங்க எங்கே ஆனால் கவாலடந்து ஆறாவது அங்கே போட்டு கூட்டி எடுத்துட்டு எடுத்துட்டு வேஜன எடுத்துட்டு வே அடியல் அடிக்கலாம் அடியல் கிடையலோ ஓ சு பட்டம் வர போது பால் காணாது பால் காணா என்னடா தம்பி நான் பட்டமே கட்டி முடிச்சேன்னு பால் வேற இல்லைன்னு இந்தாங்க இதை அப்படி வெட்டுங்க வெட்டுங்க வாழை எருமை அட்டிய பேரு எனக்குமே சின்ன வயது தானே ஞாபகம் வருது எல்லாரையும் இப்படி தானே முந்தி ஒவ்வொரு தடவை என்னென்ன பட்டம் மட்டும் சொல்லுங்க இவனை குட்டி குட்டி அவருக்கு எனக்கு தெரியும் அவங்கள எனக்கு ஒரு வட்டம் அவருக்கு சரி 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 பால் பால் நேரம் போடு பார்த்துக்கொண்டு நிற்கல என்னால் நான் இப்படி ஒரு தடவை பட்டம் கட்டி கொடுக்குறே இல்லை நான் பட்டம் கட்டி கொடுக்குறாங்களே எதிர்காலத்தில் பட்டதாரியாக தான் மாறுவேன் வாழைக்கட்டு வாழைக்கட்டு நூலு தாங்க அந்த நூலு தான் பட்டம் எதிராக நூலு தான் அது கட்டுங்க இதுக்குள்ளே போட்டு கட்டுங்க எந்த பக்கம் காத்தடிக்குது ஆ சரியா எங்கே பிடிச்சி விட போகிறீங்க பிடிச்சி கொண்டு பிடிச்சி கொண்டு ஏஜி படுத்தாரு உங்கள்ட்ட தம்பி பிடிச்சி கொண்டு தம்பி நூலை சிக்க எடுத்து விடுங்க கொஞ்சம் தூரம் கொண்டு போங்க கீழே 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 கட்டிய கீழே கொண்டு போங்க கொண்டு போங்க நேர நேர சரி காணுமோ இது உங்கள்ட என்ன சொல்லுவா தூரம் கொண்டு போகணும் கொஞ்சம் பட்டம் அப்பதான் இழுக்கலாம் தூரத்தை கொண்டு போங்க நான் இழுக்கிறேன் தம்பி இங்கே இந்த நூலை சிக்கிறத கொண்டு வா ஓடியோ இங்கே இங்கே எவ்வளோ காத்தடிக்குது அங்கே நூல் அங்கே அதே சிக்க இந்த நூல் கட்டையை கொண்டு வாங்க நூல் சிக்க அங்கே கொண்டு போ பட்டதை அவன் கொண்டு போகிறான் இல்லையாடா அடி இஞ்சோடி அங்கே கொண்டு போ பார்த்து கொண்டு போ விழுந்து போகாது ஓடி போகணும் காத்தடிக்க இடத்துல போகணும் தம்பி விடு இது பட்டம் வந்து உங்களோட வால் மொத்தமாக போச்சு தம்பி கையை விடுங்க பட்டதுன்னு காற்று அங்கே அடிக்கல தம்பி காற்று இங்கால அடிக்குது இங்கதான் அடிக்குது காத்து அப்பா பிடிச்சோண்டு வாங்க பாருங்க இஞ்சலாம் இந்த நூலை சுத்துங்க காத்து அங்கே அடிக்குதுன்னு தெரியாம உங்க கொண்டே விடுறீங்க பட்டத்தை இவர் தான் சொன்னவர் எங்களுக்கு காத்து அங்கே அடிக்குதுன்னு ஆளை காட்டுங்க அங்கேயில் அடிக்குதுன்னு சொன்னீங்க சரியா இங்கே நீங்கள் இதில் ரெண்டு பிடிச்சி விடுங்கன்னா அதில் ரெண்டு இழுக்கும் நூலை சுற்றி கொண்டு வாங்க ஓடியும் வேகம் காணாது இவங்க மழை வர போகுது மழை வந்தால் பட்டம் வராது கொஞ்சம் நேரம் அப்படிங்க சரி முச்சையெல்லாம் சரியாக தான் இருக்கும் கொண்ட நூல் இழுவ முச்சை தான் சுத்தண்டா தம்பி என்னடா அவங்க வேகம் காணா நினைக்கிறாங்க தம்பி என்ன தம்பி இது வேறு தம்பி காத்து அடிக்குதுடா என்னடா இந்த இதுக்குள்ளே இல்லை சிக்கடிச்சு கிடைக்கிறோம் கொண்டு சுத்துற சரி உங்க கொண்டு போ நூலை உங்க கொண்டு போ அங்கே அறந்து போகும் பார்த்து எடுத்து விடு சிக்க இழுத்து கொண்டு விடக்கூடாது அச்சோ உங்களை என்னடாப்பா டே நூல் ஆறா போகுது நான் காற்று வர போகுது இந்த சிக்க எடுத்து விடுங்க அஞ்சொன்னா அடி
இவர் சரியில்லையே. எங்களுக்கு எனக்கு அவன் ஓ அவனு தான் பட்டம். தம்பி இதில் அனுப்படி, இதில் அனுப்படி. நான் சொல்லிக்கப்படணுமே. வரும் நூக்கட்டி எப்படி சொன்னிடும் விடுங்கோ. காத்து வர்றது யார் விட்டுதான் கொடுக்குறேன். ஒரு அவசரப்படக்கூடாது. பட்டம் மாதிரி இவ்வளோ நேரம் ஏத்துறீங்க. பட்டம் பாருங்க, இவர் ஒரு நிமிஷத்துக்கு கூட மேத்தி போட்டு பாருங்க. பட்டம் எவ்வளோ தூரம் ஏறிட்டு. தம்பியாக்களுக்கு நான் ஒரு பட்டம் ஏற்றி கொடுத்துருக்குறேன். தம்பியாக்கள் என்ன நினைக்கிறீங்க என்னை பற்றி? என்ன பற்றி பெருமையாக 2 வார்த்தை கதைங்க. நல்ல அண்ணா நல்ல அண்ணா சொல்லுறோம். உங்க வருங்க பட்டது. நீங்கள் அப்போது காற்று மாறி சொன்னீங்க உங்களால் அடிக்குதுன்னு. கொடுத்து போடாங்க விட்டு போடுவாங்க ஐயா. கணக்கா நூல் விடாதீங்க. அறுத்த நூனை வேந்து அர்த்தம் போனா என்ன நூலல்ல வீண் திருப்பியும் பட்டங்கடனா நூல் வச்சு. எவ்வளோ இந்த நூல் பந்து? அவனை தான் கேட்கும். எவ்வளோ? அப்போ உங்க ஓடு வட்டம் பட்டத்தை பாருங்க. வண்டி வச்சு ஓடு. அங்க நூல் முடியல பட்டம் கிட்ட தந்துருக்கார். அர்த்தம் போனால் ஓடி போயிருப்பீங்களோ? அங்க அங்க ஓவும் அடிக்க போவோம். காமிக்காமே தாண்டு மங்காளி போய் எங்க காமிக்க இதுக்குள்ள ஓ அப்படியே நேரா போய் ஆனா இது வேற எங்கேயோ தான் போகும். அங்காளி இங்க போ அங்காளி ஓ இங்க இதில் காட்டுங்க. குலையாதபடி படியா காட்டுங்க. கட்டியா அடியா கட்டு. அவன் காணுமாம் நூல். ஓ காணா அடே அவனை அடிக்கிற அடிக்க கூட பாவம் தம்பி. நீ இங்க வா. இங்க விழுந்தா எங்க விழுந்தது? ஓடி விழுந்தவ டொக்கன்னு விழுந்து. எப்ப விழுந்தது? ஏன் விழுந்த நீங்க தம்பி? என்ன தம்பி நீங்க விழுந்து போய் நிக்கிறீங்க? சரி இப்படியே விடுவேன். நாம் ஓடி போய் கட்டையை பிடிக்கணுமே. அங்க நில்லுங்க, அங்க நில்லுங்க. வெள்ளா இழுவ முச்ச ஓட்டனுங்க தூக்கி அண்ணாம் போ. சரியா பிடிப்பீங்களோ? போட்டியாம பிடிச்சாரி பிடிச்சா 100 ரூபா காசு. பிடிக்காட்டி நீங்க தரணும் 100 ரூபா. சரி போடும். ஆட்டு இது நூல் ஆட்டு. எந்த ஆறு தார இது என்ன ஆறு தார. சரி பறிக்காதேங்க தம்பி. பாவம் இல்லை. டே பறிக்காதேங்கடா. அது சின்ன தான். யார் இதுக்கு சின்ன படியன்? யார் அவன் தானே சின்ன படியன். அவனுக்கு ஏன் பறிக்கிறீங்க? இங்கே நீங்கள் அவனை பறிக்க கூடாது. சரியா இந்த நீங்கள் பட்டம் பண்ணி ஏற்றுங்க. அவன்கிட்ட பறிக்கக்கூடாது. சரியா பறிச்சா சொல்லுங்க. நான் நாளை வருவேன். என்ன நூல் பந்து வேண்டி பட்டமே ஏற்றுங்க. சரி அவன்கிட்ட பறிக்கக்கூடாது. என்ன பாவம் என்ன? ஓ போய்க்க பட்டத்தை கொடுத்துட்டு போங்க. ஓ சரி தம்பி சென்று வாரம் கை காட்டுங்க. அப்பா டே ஏன்டா பறிக்கிறீங்க அவன் பட்டத்தை? இதில் இல்லை என்ன? சரி என்ன கை காட்டி விடுங்க எல்லாரும் போகிறோம். பாய். இங்கே அவனை பட்டத்தை பறிக்காங்க. இன்னும் அவனை பட்டத்தை பறிக்காதே. என்ன கொடுக்காதே. என்ன பட்டம் கேட்டான். பேருந்து நீ ஏன் கேட்குறாங்க? உன்னா பட்டம் வேணுமோ இது வேணுமோ? எது வேணும்? எது வேணும்? அப்போ அது அவன்கிட்ட கொடு. முழுத்தையும் கொடு. சரி நூல் அவன்டே இல்லை. சரி நூலை வேணுங்க. சரி ஐயோ
சரி சென்று வாரம் கை காட்டுங்க எல்லாரும் கை காட்டுங்க ஒரு தரம் காட்டுறீங்க இல்லை போங்க கையை காட்டுங்க சரி சரி கொடுக்காத நீ பட்டமில்ல கொடுத்துட்ட சரி மக்களே இந்த இடத்துக்கு வந்து தம்பியாக்களுக்கு பட்டம் ஏற்றி கொடுத்து அவங்க சண்டை போட்டுருவாங்கன்றதுக்காக கொஞ்சம் காசு கொடுத்து அவர்களை சண்டை போடாதபடி மாற்றி போட்டு போகிறேன். இப்படியே போய் இன்னொரு குறுக்கு வீதியால் யாழ்ப்பாணம் பலாலி பிரதான வீதிக்கு போகிறேன். ஆனால் அந்த தம்பியாக்களோட அந்த பொழுது போனதே தெரியலை. நிறைய நேரம் இருந்திருக்கிறேன் ஆனால் நேரம் போனதே தெரியலை. சரி இப்படியே போய் ஒரு குறுக்கொழுங்கை ஊடாக பிரதான வீதிக்கு போவோம். அந்த குறுக்கொழுங்கை இதுதான். இதால் இப்படியே போய் பிரதான வீதிக்கு போவோம். இதில் ஒரு கோவில் இருக்கு. அதுக்கு பக்கத்துலேயும் இன்னொரு கோவில் இருக்கு. 2 கோவில் இருக்கு இதில் பக்கத்தை. இதால போவோம். இந்த இடம் நல்ல பச்சை பசேலன்னு இருக்குது. வீதியினுடைய 2 பக்கத்தையும் பாருங்க. ஊர் தோற்றம் இப்படி தான் இருக்கும். முன்பு இப்படி தான் எல்லா இடமும் இருந்தது. இப்போ தான் மதில் அப்படி இப்படி என்று மாறி போச்சு. மாதிரி நிறைய குறுக்கு வீதிகள் போகுது. எல்லா குறுக்கு வீதிகளுக்குள்ளேயுமே போக முடியாது. மக்களை மன்னித்துக் கொள்ளுங்கள். இந்த இடத்துலையும் நெருக்கமான குடியிருப்புகள் தான். இதால வீதியினுடைய வெலை பக்கத்தை கொஞ்சம் தூரம் பார்த்து கொண்டு வாங்குவோம். நெருக்கமான வீடுகள். அதே மாதிரி இடப்பக்கம் பாருங்க. இங்காலேயும் நெருக்கமான வீடுகள் நல்ல சோழியாக தான் இருக்குது. இனி நேராக பார்த்து கொண்டு வாங்க. ஏனெண்டா கூடுதலாக நாங்கள் பயணம் செய்யும்போது ஒரு பக்கத்தை காட்ட இன்னொரு பக்கம் தெரியாமல் போக நிறைய பேர் பவனீஷன் நீங்கள் உங்களுடைய வீட்டையேன்னு காட்டு இல்லை மற்ற பக்கம் தானே காட்டி நீங்கள் என்ன திட்டினும். அதனால் இப்படி காட்டுறேன். கொஞ்சம் பார்த்தீங்களா இந்த வீட்டு பகுதியே நல்லா இருக்கு. சரி இப்படி நேராக பாருங்க. நாச்சார் வீடு ஒன்று அதில் இருக்குது. பார்க்க ஆசையாக இருக்குது. எனக்கு அந்த நாச்சார் வீடுகளை காணொளி பதிவு செய்ய விருப்பம். ஆனால் இப்போ அந்த கூடுதலாக பயன்படுத்தப்படாத நிலையில் இருக்குது வீடுகள். சரி நாங்கள் இப்போ யாழ்ப்பாணம் பலாலி பிரதான வீதிக்கு வந்துட்டோம். இதால் இடப்பக்கம் கொஞ்சம் தூரம் போய் திரும்ப வருவோமே. இதால் தான் உள்ளுக்கு போனாங்க. இனி திரும்ப பிரதான வீதி ஊடாக உரும்பராய் சந்தி பக்கம் போவோம். இந்த வீதி ஊடாக உள்ளுக்கு போய் தான் சுற்றி கொண்டு வந்து அதில் ஒரு வீதி ஊடாக வந்து திரும்ப இந்த இடத்துக்கு வந்தேன். இனி போகும்போது வேலை பக்கத்தை பார்த்து கொண்டு வாங்க. வருங்காணிகள் நிறைய இருக்குது. ஆனால் நெருப்பு விலையாக இருக்கும் காணியில். இதில் பாருங்க ஒரு வடிவான வீடு ஒன்று கட்டுறார்கள். மேலே எழுதி இருக்கு பாருங்க செங்காந்தள். அருமை. நல்ல வடிவாக இருக்குது இந்த வீட்டினுடைய தோற்றம். அதை விட அந்த தமிழ் எழுத்துக்கள் பொன்னிறத்தில் எங்களை ஈர்க்குது. அதை விட அந்த பூவினுடைய பெயர், இப்போ கார்த்திகை மாதத்தில் இந்த பூவினுடைய பெயரை நாங்கள்
நினைத்து பார்க்கணும். ஏனென்றால் அது கார்த்திகை பூ என்றும் சொல்லப்படுது. கார்த்திகை மாதத்தில் பூக்கிறதால அதை விட தமிழர்களினுடைய வரலாற்றிலேயும் முக்கியமான ஒரு பூ. இதில் ஒரு கடை ஒன்று இருக்கு. கடை என்ன கட்டுறோம்னு தெரியல, கடைன்னு சொல்லி போட்டேன். இதால் தான் வந்து ஏறினாங்க. சரியா, இனி பெரிய வேலை பக்கத்தை பார்த்துக்கணும் வாங்க. தெருவோர கடைகள் நிறைய இருக்குது. இதுக்குள்ளே ஒரு குறுக்கு வீதி போகுது. இந்த குறுக்கு வீதிக்கு வருவோம். சரியா, அதுக்கு முதல் இந்த சந்தியால் வேலை பக்கம் போவோம். உரும்பிராய் சந்தி வேலை பக்கம் பாருங்கோ. பெரிய கடை தொகுதி, உடுப்பு கடை. இப்படியே பார்த்து கொண்டு வாங்க. உரும்பிராய் சந்தி இன்னும் கொஞ்சம் வளர்ச்சி அடையும். நிறைய கடைகள் வந்துட்டுது. ஆனால் இன்னும் அது பெரிய அளவில் மாற்றம் அடையணும்ன்றது என்னுடைய ஒரு விருப்பம். இதில் ஒரு புதிய கட்டடம், இதுக்குள்ளேயே நிறைய பொருட்கள் இருக்குது. நிறைய சூப்பர் மார்க்கெட்டும் இருக்குது. அடுத்தது இன்னொரு இடமும் இருக்குது. இது உரும்பிராய் தெற்குக்குள்ளே வராது பவனீசன் என்றும் சில பேர் சொல்லலாம். ஆனால் நான் சந்தியை அடிப்படையாக கொண்டு 4 பகுதியாக காணொலியை பதிவு செய்கிறேன். இதை எடுத்து பார்த்தீங்களா, இது என்ன? இது நிறைய பழமையான கட்டடங்கள் இருக்குதெல்லாம். அது என்ன கட்டடங்கள் என்று கூட சில இடங்களில் தெரியுது இல்லை. ஏன்னா அதெல்லாம் கைவிட்டு போகிற நிலையில் இருக்குது, பயன்படுத்தப்படாத நிலையில் இருக்குது. அதெல்லாம் மனவேதனையான ஒரு தகவல் தான். ஏனெண்டா எவ்வளவோ செய்திருக்கிறவங்களுடைய மண்ணில் அதெல்லாம் போர் சூழலால் இடப்பெயர்வுகளால் இல்லாமல் போயிருக்குது. இதில் பாருங்கோ, சேமப்புலம் வீதி என்று இருக்குது. இந்த வீதி ஊடாக போய் நான் சந்தி பகுதியால் விரைக்க ஒரு வீதி ஒன்று போகுதுன்னு காட்டினான். எல்லாம் அந்த வீதியில் போய் ஏறுவோம். அதுக்கு பிறகு இவர்த்தடிக்கு வருவோம். இந்த இடம் வேலை பக்கம் பாருமா, இல்லை வடிவான வீடு. ஆனால் வீட்டுக்கு வடிவேது சொல்ல தெரியுமா? சோலை. ஓ, இந்த வீட்டை பார்த்தீங்களா? இதெல்லாம் யாருடைய வீடோ தெரியல, ஆனால் கைவிடப்பட்ட நிலையில் இருக்குது. இந்த வீட்டுக்காரர் யாராவது இந்த காணொலியை பார்த்தா எதிர்காலத்தில் நீங்கள் ஊருக்கு வரும்போது சொல்லுங்க, நாங்கள் உங்களுடைய வீடுகளை காணொலியாக பதிவு செய்வோம். அது உங்களுடைய எதிர்கால சந்ததிக்கும் கொண்டு போய் சேர்க்கப்படும். அதை விட இன்னொரு நன்மை இருக்குது. என்னென்னா, மக்களுக்கும் எங்களுடைய மக்கள் எப்படி வாழ்ந்தார்கள் என்ற எண்ணம் பெறும். எல்லாரும் யோசிக்கிறது வெளிநாட்டுக்கு பிறகுதான் இங்கே வீடுகள் பெருசாக கட்டுறார்கள் என்ன. அந்த காலத்திலேயே பெரிய பெரிய வீடுகள் கட்டப்பட்டிருக்குது. நாங்கள் இதால் போகும்போது வெள்ளை பக்கத்தை பார்த்துக்கலாம். செவ்வள நீர் பாருங்க. இந்த வீடெல்லாம் பழமையான வீடு. இதால் போயிடாது, இதில் போக இல்லாது, இதால் போக இல்லாது. அதில் பாதை காட்டுதடா. எதுக்கும் அந்த ஒழுங்கைக்குள்ளே போய் வரும். இந்த வீட்டையும் பாருங்க. இந்த பக்கம் ஒரு வீடு காட்டினான் இல்லை அவங்களுக்கு. இந்த வீட்டுக்கு பக்கத்தில் இந்த இடத்துல பாருங்க ஒரு பெரிய பழமையான வீடு. எல்லாம் இவ்வளவு பாழடைந்து போயிருக்குன்னு. நாங்கள் இன்னொரு ஒழுங்கைக்குள்ளே போக முடியாது. ஏனென்னா அதுக்குள்ளே ஒரு கோவில் ஒன்று இருக்குன்னு காட்டுது. அதை நாங்கள் திரும்பி போவோம். இந்த வீடெல்லாம் பாருங்க இவ்வளோ வடியாக இருக்குன்னு. பழமையான வீடு சரியாக திருத்தி வச்சிருக்கிறார்கள். அப்படி வச்சுருக்கோணும். நிறைய பேர் பழமையான வீடுகள் அப்படியே கைவிட்டு போகிறார்கள். அதில் போகலாம் என்று நம்புகிறேன். போக முடியுமா தெரியல. இதோட முடிஞ்சது. வேலை பக்கம் போய் ஒரு குறுக்கு வீதிக்குள்ளே போவோம். இதால் போனாங்க இல்லை, இதால் போனாங்க. ஆனால்
மேலே பக்கம் ஒரு குறுக்கு வீதி போகுது, அதுக்குள்ளே போகல, அதுக்குள்ளே தான் போக போகிறோம். காணையில் இதுக்குள்ளே ஒரு குறுக்கு வீதி போகுதுன்னு காட்டினது மக்களே, ஆனால் காணையில். அதனால் பிரதான வீதிக்கு போய் தான் அந்த கோவில் இருக்கிற குறுக்கு வீதிக்குள்ளே போகும். சரி, பிரதான வீதிக்கு வந்துட்டேன். இதில் வேலை பக்கம் ஒரு வீதி ஒன்று போகுது, அந்த வீதியைத்தான் தேடுறேன். காணவில்லை காணவில்லை காணவில்லை, வீதியை காணவில்லை. ஓ, நான் வந்துடுது. அதில் வேலை பக்கம் போகும், இதுக்குள்ளே தான். இதில் இருக்கு பாருங்க கோவில். இந்த கோவிலை காட்டுதான். சரி, அந்த ஐயப்பன் கோவிலை உங்களுக்கு காட்டியாச்சு. அடுத்து தான் இந்த வீதி ஊடாக பயணம் செய்து இதோட காண முடியுதா? இந்த பக்கமாக போவோம். அதில் போய் பிரதான வீதியில் ஏறுவோம். சரி, பிரதான வீதிக்கு வந்தாச்சு. இந்த வேலைப்பக்கம் உங்களுக்கு போகும்போது காட்டி கொண்டு போனான். நான் காட்டாத இடத்துல இருந்து வேலைப்பக்கத்தை காட்டுறேன். சரி, நாங்கள் இப்போ இந்த இடத்துக்கு வந்துட்டோம். சேமப்புலம் வீதி ஊடாக போனாங்க, போய் திரும்ப இந்த இடத்துக்கு வந்துட்டோம். இனி இப்படி இந்த வீதியால் நேர பயணம் செய்வோம். போகும்போது வேலைப்பக்கத்தை பார்த்து கொண்டு வாங்க. மாங்காய்கள் காய்த்து குலுங்குகிறது. பலாமரங்கள் பெரிதாக வளர்ந்து நிற்கிறது. நிறைய குறுக்கு வீதிகள் போகுது, ஆனால் அந்த குறுக்கு வீதிகள் இடையோட முடியுது. அதனால் திரும்ப குறுக்கு வீதிகளுக்குள்ளே போய் மனமுடைஞ்சு வெளியில் வேற விரும்பலை நான். அதனால் இப்படியே போகும். இந்த வீட்டு பகுதியில் அந்த தென்னை மரத்தை சுற்றி படர்ற அந்த கொடியை பாருங்க நல்லா. அதில் இதுக்குள்ளேயும் ஒரு குறுக்கு வீதி போகுது, இதுக்குள்ளேயும் போய் வருவோம். என்ன வந்து நாங்கள் ஏன் தவற விடுவோம், பார்த்துட்டு நிறைய பேர் மேனமுடைஞ்சு போவீங்க. இதால் அப்படி நேராக கொஞ்சம் தூரம் தான் போய் வரும். தாடா கொஞ்சம் தாடா அது சிரிச்சு கொண்டு போகுது. வேலைப்பக்கம் பாருங்க, பப்பாசி தோட்டம். இந்த வீட்டை பார்த்தீங்களா, இவ்வளோ கொடி வளர்ந்து நிற்குது. இந்த சந்தியால் அப்படியே நேராக போனாங்க. இவ்விடம் வரைக்கும் வந்து காட்டணுமன்றதுக்காக வந்திருக்கிறேன். திரும்ப போகும்போது திரும்பவும் இந்த வீட்டை காட்டுறேன் பாருங்க. ஒரு மாடி வீடு, இந்த கொடி படர்ந்து நல்லா இருக்கு, பார்க்க ஆசையாக இருக்கு பார்க்க. சரி, இப்படியே போய் பிரதான வீதியில் வருவோம். சரி, மீண்டும் பிரதான வீதிக்கு வந்து விட்டோம். இப்படியே வேலை பக்கம் பார்த்து கொண்டு வாங்க. இதில் ஒரு தாவர பண்ணை இருக்குது. எதிர்காலத்தில் தேவைண்டா வாங்கும். உங்களுக்கு பூட்டி இருக்கா, அதனால் போக முடியலை.
சரி, இந்த இடத்துல இருந்து தான் எங்களுடைய பயணத்தை தொடங்கினாங்கள். இந்த வீதியூடாக போனாங்கள். இதில் பாருங்கோ உரும்பிராய் வரவேற்பழுத்து இருக்குது. சரி மக்களே, இப்போ இந்த காணொளியிலே இருந்து விடைபெறுகிறேன். இந்த காணொளியை பார்த்து நீங்கள் இது பற்றி உங்களுடைய கருத்தை பகிர்ந்து கொள்ளுங்கள். இதுவரை பவனீசன் என்ற இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் இருக்கிற மணி பட்டன் பெல் ஐக்கானை அழுத்தி இணைந்திருங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு காணொளியும் உங்களை வந்து சேரும். நன்றி, வணக்கம்.